இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான உறவுகளே, இன்று நாங்கள் 2026ஆம் ஆண்டு தவக்காலத்தினுடைய முதல் நாளாகிய திருநீற்று புதன் தினத்திலே இருக்கின்றோம். இன்றிலிருந்து நாங்கள் 40 நாட்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு எனப்படக்கூடிய பாஸ்கா மறைபொருளை தியானித்து செயற்படும் அதே சந்தர்ப்பத்தில் நாங்களும் செபம், தபம், பரித்தியாகம், நோன்பு எனப்படக்கூடிய ஆன்மீக செயற்பாடுகளால் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய விசுவாச வாழ்வினை வளர்த்துக் கொள்ள ஆண்டவருடைய துணையை வேண்டி நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று விபூதி புதன் திருப்பலியின் போது குருவானவர் எங்களுடைய நெற்றிகளிலே மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என கூறி பூசப்படக்கூடிய அந்த திருநீரு எங்களுடைய உள்ளங்களிலும் பூசப்படும்படியாக எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய பாவக்கரைகள் எல்லாம் அகற்றிவிட்டு நாங்கள் எங்களை தவ வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியான மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரையிலான வசனங்கள், மீண்டும் 16 தொடக்கம் 18 வரையிலான வசன பகுதியிலே ஆண்டவர் இயேசு எங்களுடைய ஆன்மீக செயற்பாடுகள் கடவுளுக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் என்பதனை வேண்டி நிற்கின்றார். நாங்கள் அறச்செயல்கள் செய்யும் பொழுது, நாங்கள் தர்மங்கள் புரியும் பொழுது, நாங்கள் நோன்பு செயற்பாடுகளில் ஈடுபடும் பொழுது, இறைவேண்டல் செய்யும் பொழுது நாங்கள் எங்களுடைய சுய நோக்கத்தோடு செய்யக்கூடாது. மற்றவர்கள் எங்களை பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இந்த ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபடுவோமாக இருந்தால் ஆண்டவரிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கைமாறு ஆசீர்வாதம் ஒருபோதும் எங்களுக்கு கிடைக்காது என்பதனை ஆண்டவர் இயேசு மிக அழகாக இன்றைய நாளினுடைய நற்செய்தியில எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். ஆகவே நாங்களும் வெளிவேடமற்ற உண்மையான ஆன்மீக வாழ்க்கையோடு இந்த தவக்காலத்தில் ஆண்டவரை நோக்கி பயணிக்க வரம் வேண்டி மன்றாடிக் கொள்வோம்.